Hi students, a very good morning to you all. Today we are going to learn English grammar, active voice and passive voice. தமிழ்ல active voice அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்றோம். passive voice அப்படிங்கிறத செயல்பாட்டு வினைன்னு சொல்றோம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா செயலை செய்யறவங்கள வாக்கியத்தின் தொடக்கத்துல சப்ஜெக்டா யூஸ் பண்ணா அது செய்வினை. செயலை செய்யறவங்கள சப்ஜெக்டா யூஸ் பண்ணாம என்ன செயல் செய்யப்பட்டது அல்லது யாருக்காக அந்த செயல் செய்யப்பட்டது அப்படிங்கிறத வாக்கியத்தின் தொடக்கத்துல சப்ஜெக்டா யூஸ் பண்ணா அது பாசிவ் வாய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாத்துறது அப்படிங்கிறத கத்துக்க போறோம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே செய்தி வாக்கியம் சொல்றோம். ராமு கில்ட் எ ஸ்னேக். இந்த சென்டென்ஸ்ல ராமு அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கில்டுங்கிறது வேர்பு, ஏ ஸ்னேக்ங்கிறது ஆப்ஜெக்ட். ராமு ஒரு பாம்பை கொன்றான். ஸோ இந்த சென்டென்ஸ்ல யார் செயலை செய்யறாங்க அப்படின்னா ராமுங்கிறவங்க தான் செயலை செய்யறான். யார் கொல்றா? ராமுங்கிறவ தான் அந்த பாம்பை கொல்றான். ஸோ செயலை செய்பவர் சப்ஜெக்டாக சொல்லப்பட்டிருக்கனால இந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ்னா ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். அதே இது ரெண்டாவது நம்ம பார்க்குறோம். எ ஸ்னேக் வாஸ் கில்டு பை ராமு. ஸோ இதில் வாக்கியத்தோட அமைப்பு கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு அப்படின்னா எ ஸ்னேக்குங்கிறது சப்ஜெக்டா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாம்பு கொல்லப்பட்டது யாரால் அப்படின்னா பை ராமு. ஸோ இதில் யார் செயலை செஞ்சாங்க அப்படிங்கிறத சப்ஜெக்டா சொல்லாம என்ன கொல்லப்பட்டது அப்படிங்கிறத சப்ஜெக்டா சொல்லியிருக்கனால இதை பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன், பர்டிகுலர்லி த ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வாக்கியத்தோட அமைப்பை கண்டுபிடிக்கணும். பர்டிகுலரா எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸ்டெப் 2, பிரிங் த ஆப்ஜெக்ட் அஸ் சப்ஜெக்ட். நம்ம எதை ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை சப்ஜெக்டா கொண்டு வருது செகண்ட் ஸ்டெப். ஸ்டெப் 3, சேஞ்ச் த ஆக்டிவ் வாய்ஸ் டென்ஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ் டென்ஸ். ஸோ நம்ம ஒரு டேபிளில் படிப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் என்ன டென்ஸ் என்ன ஃபார்முலா இருக்குது, பாசிவ் வாய்ஸில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா வந்து பாசிவ் வாய்ஸ் ஃபார்முலாவாக மாற்றுறது தான் தேர்ட் ஸ்டெப். ஸ்டெப் 4, ஆட் டு பிஃபோர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஃப் இட் இஸ் தேர் இன் த சென்டென்ஸ். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா டூங்கிற வார்த்தையை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி சேர்க்கணும். சப்போஸ் இருந்துச்சுன்னா சேர்க்கணும், இல்லை சப்போஸ் சென்டென்ஸ்ல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா we can skip this step. Step 5, add by. ஸோ பைங்கிற வார்த்தையை சேர்க்கிறது தான் ஃபிஃப்த் ஸ்டெப். சிக்ஸ்த் ஸ்டெப், சேஞ்ச் த சப்ஜெக்ட் பொசிஷன் இன்டு ஆப்ஜெக்ட் பொசிஷன். என்ன சப்ஜெக்ட் பொசிஷன் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதை ஆப்ஜெக்டை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன், particularly the object in the given sentence. In order to find out the object, ask questions like what or whom after the verb in the sentence. ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்னை பிரிக்கிறது, அதுலேயும் பர்டிகுலராக எது ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஒரு சென்டென்ஸில் எப்படி ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேர்புக்கு அப்புறம் ஹூம்ங்கிற கேள்வியோ அல்லது வாட்டுங்கிற கேள்வியோ கேட்டு அதுக்கு பதிலாக கிடைக்கக்கூடிய வார்த்தையை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ராமு கில்ட் எ ஸ்னேக். இந்த சென்டென்ஸில் ராமுங்கிறது சப்ஜெக்ட், வேர்பு எது அப்படின்னா கில்டு, ஏ ஸ்னேக்குங்கிறது ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஏன் இது ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா ராமு கில்டு வாட், வாட்டுங்கிற கேள்விக்கு என்னங்கிற கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய வார்த்தை ஏ ஸ்னேக்கு. ஸோ அதனால இதை ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். If there are two objects in a single sentence, the word which answers the question for what is called direct object and the word which answers the question for whom is called indirect object. Suppose ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா வாட்டுங்கிற கேள்வி கேட்டு பதிலாக வரக்கூடிய வார்த்தையை டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும்
ஹூங்கிற கேள்வி கேட்டு பதிலா வரக்கூடிய வார்த்தையை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு பேர் கொடுக்கணும், நேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேவ் ஹிம் எ பென். இந்த சென்டென்ஸ்ல ஐங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது வேர்பு, ஹிம்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏ பென்னுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஏன் வந்து ஹிம்ங்கிறத இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்றோம் அப்படின்னா, ஐ கேவ் ஹூம் எ பென் அல்லது ஹூம் டிட் ஐ கிவ் எ பென். பேனா நான் கொடுத்தேன், யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு கேள்வி கேட்டு பதிலாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹிம்ங்கிறது, அவனுக்கு. ஸோ அதனால இது ஒரு ஆப்ஜெக்ட். அடுத்தது ஏ பென், நான் அவனுக்கு கொடுத்தேன், என்ன கொடுத்தேன், பேனா கொடுத்தேன். ஸோ என்னங்கிற கேள்வி கேட்டு பதிலாக கிடைக்கிறனால இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஹூங்கிற கேள்வி கேட்டு பதிலாக வரக்கூடிய வார்த்தையை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னும், வாட்டுங்கிற கேள்வி கேட்டு பதிலாக வரக்கூடிய வார்த்தையை டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம பேர் கொடுக்கணும். Step 2. Bring the object as subject. We may bring any one of the object as subject. The direct object is usually changed as subject. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை கொண்டு வருது. சப்போஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ல எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வரலாம். அதில் வழக்கமாக எதை கொண்டு வருவோம் அப்படின்னா, டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். எக்ஸாம்பிள்ஸ்: 1. ராம் கில்ட் ஏ ஸ்னேக். ஸோ அந்த ராம் கில்ட் ஏ ஸ்னேக் அப்படிங்கிறதுல ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா, ஏ ஸ்னேக்ங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதுறது செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்த சென்டென்ஸில் ஐ கேவ் ஹிம் ஏ பென். ஸோ இந்த சென்டென்ஸில் எது டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஏ பென்னுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஏ பென்னுங்கிறத ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வருவது தான் இதில் ரெண்டாவது ஸ்டெப்பு. ஸ்டெப் 3. Change the active voice tense into passive voice tense. So இதில் first tense simple present tense. The simple present tenseல active voice formula என்னன்னா do அல்லது does அல்லது verb-ஓட first form. இதை passive voice-ஆ மாற்றும் போது நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா, am அல்லது is அல்லது are verb-ஓட third form-ஐ எழுதணும். ஸோ இதில் மூணில் ஏதாவது ஒன்று எழுதுறது எப்படி எழுதணும் அப்படின்னா, I வரும்போது am போடணும், சிங்குலர் சப்ஜெக்ட்னா இஸ் போடணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னா ஆர் போடணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு ஆக்டிவ் வைஸ் ஃபார்முலா என்னன்னா டிட் அல்லது வேர்போட செகண்ட் ஃபார்ம். இதை பாசிவ் வைஸா மாறும்போது வாஸ் அல்லது வேர் வேர்போட தேர்ட் ஃபார்மா மாற்றணும். வாஸ்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வரும், வேருங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வரும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஆக்டிவ் வைஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா வில் ஆர் ஷால் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதை வந்து பாசிவ் வைஸா மாற்றும் போது நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா வில் ஆர் ஷால் பி வேர்போட தேர்ட் ஃபார்ம். இந்த ரெண்டுல எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வில்லுங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம், ஆனால் ஷாலுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபோர்த் டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்டிவ் வைஸ் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் வேர்போட ஐஎன்ஜி வரும். அதுக்கு பாசிவ் வைஸாக மாற்றும் போது ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் மூலம் ஏதாவது ஒன்று எழுதிட்டு பீங்கிற வார்த்தையை சேர்க்கணும், அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்மை எழுதணும். அடுத்த டென்ஸு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா என்ன, ஆக்டிவ் வைஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா வாஸ் அல்லது வேர் வேர்போட ஐஎன்ஜி. பாசிவ் வைஸாக மாற்றும் போது வாஸ் அல்லது வேர் பீங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு வேர்போட தேர்ட் ஃபார்மை எழுதணும். அடுத்தது ஆறாவது டென்ஸு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா ஆக்டிவ் வைஸ் ஃபார்முலா என்னன்னா ஹேவ் அல்லது ஹேஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம். இதை பாசிவ் வைஸாக மாற்றும் போது ஹேவ் அல்லது ஹேஸ் பீன்கிற வார்த்தையை சேர்க்கணும், அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்மை எழுதணும். ஹேவுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வரும், ஹேஸுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வரும். அடுத்த டென்ஸு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஆக்டிவ் வைஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹேட் பிளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம். பாசிவ் வைஸாக மாற்றும் போது அது என்ன மாறும் அப்படின்னா ஹேடு பீன்கிற வார்த்தையை சேர்த்து வேர்போட தேர்ட் ஃபார்மை எழுதணும். அடுத்து லாஸ்ட் டென்ஸு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஆக்டிவ் வைஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா வில் ஆர் ஷால் ஹேவ் வேர்போட தேர்ட் ஃபார்ம். இதை பாசிவ் வைஸாக மாற்றும் போது வில் ஆர் ஷால்
have been verb-ஓட third form-ஆ மாத்தணும். 3க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ராம் killed a snake. ராம் killed a snakeல verb எதுனா killed. இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னா இது கில்டுங்கிறது வேர்போட செகண்ட் ஃபார்ம். எந்த வேர்போட செகண்ட் ஃபார்ம்னா கில் அப்படிங்கிற வேர்போட செகண்ட் ஃபார்ம். இதுக்கு வந்து பாசிவ்ஸா மாற்றும் போது வாஸ் அல்லது வேர் வேர்போட தேர்ட் ஃபார்மா மாற்றணும். சாரி மாறும்போது வாஸ் அல்லது வேர் கில்டு அப்படின்னு மாறும். ஸோ கில் கில்டு கில்டு. ஸோ தட் இஸ் த 3 ஃபார்ம்ஸ் ஃபார் த வேர்ப். ஸோ எ ஸ்னேக் ஏற்கனவே நம்ம ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா ஏற்கனவே எழுதியிருந்தோம். அடுத்தது கில்டு வரும்போது வாஸ் சேர்க்கணும். வாஸ் அல்லது வேர் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏ ஸ்னேக்ங்கிறது சிங்குலர்னால வாஸ் சேர்க்கிறோம். அடுத்தது கில்டுங்கிறதுக்கு தேர்ட் ஃபார்ம் கில்டு தான். ஸோ அதனால் அதையே எழுதியிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது சென்டென்ஸு ஐ கேவ் ஹிம் ஏ பென். ஸோ இந்த ஐ கேவ் ஹிம் ஏ பென்னுங்கிறதுல கேவ்ங்கிறது வேர்பு. இந்த கேவ்ங்கிற வேர்பு வந்து செகண்ட் ஃபார்ம். வேர்போட செகண்ட் ஃபார்ம்னால இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. ஸோ அதை வந்து வாஸ் அல்லது வேர் கிவன் மாறும். ஸோ கேவோட தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா கிவன். ஸோ ஏற்கனவே வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஏ பென்னுங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வந்திருந்தோம். அடுத்தது ஏ பென் சிங்குலர்னால வாஸ் சேர்க்கிறோம். வாஸ் சேர்த்ததுக்கப்புறம் கேவோட தேர்ட் ஃபார்ம் கிவன். ஸ்டெப் 4 add to before indirect object if it is there in the sentence. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா டூங்கிற வார்த்தையை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி சேர்க்கறது தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது ராம் கில்ட் எ ஸ்னேக். இதில் வந்து நம்ம ஏற்கனவே எ ஸ்னேக் வாஸ் கில்டு வரைக்கும் மாற்றிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டூங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. ரெண்டாவது சென்டென்ஸில் ஐ கேவ் ஹிம் ஏ பென் அப்படிங்கிற சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கனால இந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே செய்யணும். ஸோ டூங்கிற வார்த்தையை சேர்க்கணும். ஸோ எதுக்கு முன்னாடி சேர்க்குறோம் அப்படின்னா ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி சேர்க்குறோம். 5 ஆட் பை. ஸோ அஞ்சாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா பைங்கிற வார்த்தையை சேர்க்கறது. எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கும்போது ராம் கில்ட் எ ஸ்னேக்குங்கிறதுல நம்ம மாற்றும் போது எ ஸ்னேக் வாஸ் கில்டு அப்படிங்கிறத வரைக்கும் லாஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருந்தோம். இப்போ பைங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். ரெண்டாவது சென்டென்ஸில் ஐ கேவ் ஹிம் ஏ பென். இந்த சென்டென்ஸில் ஏற்கனவே நம்ம ஏ பென் வாஸ் கிவன் டு ஹிம் அப்படிங்கிறத லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் பண்ணியிருந்தோம். பைங்கிற வார்த்தையை இப்போ சேர்த்துருக்கோம். லாஸ்ட் ஸ்டெப்பு 6. ஸ்டெப் 6 change the subject position into object position. ஸோ இதில் நம்ம a snake was killed by Ram. ஸோ by ஏற்கனவே பண்ணியிருந்தோம். இதில் எது சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ராம்ங்கிறது இருந்துச்சு. அதை வந்து ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு நம்ம மாற்றிருக்கோம். அடுத்தது a pen was given to him by வரைக்கும் லாஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருந்தோம். இப்போ மீங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா ரெண்டாவது சென்டென்ஸில் ஐங்கிறது சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஸோ ஐங்கிறது சப்ஜெக்டாக இருக்கும்போது அதை ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு மாற்றும் போது ஐங்கிறத மீனு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனுக்கு என்ன ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வரும் அப்படின்னா ஸோ ஐங்கிறது சப்ஜெக்டாக இருக்கும்போது அதை ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு மாற்றும் போது மீன் மாற்றணும். வி வரும்போது அஸ்ன்னு மாற்றணும். யூ வரும்போது யூனே எழுதணும். ஹீ வரும்போது ஹிம்முன்னு மாற்றணும். ஷீ வரும்போது ஹர்ன்னு மாற்றணும். இட்டு வரும்போது இட்டுன்னே எழுதிடலாம். டே வரும்போது தம்முன்னு மாற்றணும். ஸோ இந்த 6 ஸ்டெப்பையும் நம்ம தொடக்கத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக நம்ம மாற்றிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.